வணக்கம். மணி 3 ஆச்சுங்க, கடை முடிச்சாச்சு. இன்றைக்கி என்ன அப்படின்னா, விழுந்து விழுந்து சாமி கும்பிட்றவங்களாம் இங்கே நல்லவங்களும் இல்லை, கோயிலுக்கே போகாதவங்க இல்லை, எப்பயாவது ஒரு தடவை கோயிலுக்கு போகிறவங்களாம் இங்கே கெட்டவங்களும் இல்லை. ஏன்னா ஊரார் பார்க்க பாரு, நம்ம 3 தடவை சுற்றுறான், 30 தடவை சுற்றுறான், எவ்வளோ பக்திமான் இல்லை அப்படின்னு பேசுவாங்க. விழுந்து விழுந்து சாமி கும்பிட்றவன நல்லவன் நம்பிடுவாங்க. கண்டிப்பாக அப்படி கிடையாதுங்க. நான் சொல்கிறது ஒரு சிலரை, அப்படி வெளி தோற்றத்தை மட்டும் வச்சுமே முடிவு பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, விழுந்து விழுந்து சாமி கும்பிட்றவங்க ஒரு பொண்ணு விடாமல் எண்ணி பார்ப்பான், சாமியே கும்பிடாமல் இருப்பான். அவன் உள்ளத்துக்கும் அவன் நேர்மையிலையும் என்னைக்கும் தவறாமல் எந்த பொண்ணையும் நிமிந்து பார்க்காம குனிச்சதலை நிமிராமல் நடப்பான். அதுவும் நம்ம லேடிஸ்லாம் சங்கடகதை சதுர்த்தி, கிருத்திய பிரதோஷம்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் எல்லாரையும் நான் சொல்லலை, அதையும் சொல்லிட்டு எல்லாரையும் நான் சொல்லலை. அவனுக்கு என்னடி, அவன் 2 லட்சம் சம்பளம் வாங்குறான் நம்மள, அதுதான் அவள் அப்படி ஆடுறா. கழுத்து நிறைய பார்த்தியா, எம்புட்டு நகை எம்புட்டு பகட்டுன்னு. ஆக்சுவலாக அவங்க நார்மலாக தான் இருப்பாங்க. இவங்களுக்கு பொறுக்காது, இவங்களுக்கு பொறாம குணம். இத்தனை அழுக்க உள்ள வச்சுட்டு கோயிலுக்கு போய் என்ன பண்ண போகிறாங்க? ஆனால் கோயிலுக்கு போகாமல் அவங்க வீட்டை பார்த்துக்கிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு சில பெண்கள் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, யார் என்ன பண்ணால் நமக்கு என்ன, நம்ம வேலையை பார்க்குறோம், நம்ம பாட்டுக்கு நம்ம இருக்கோம், நம்ம பிள்ளைங்களை பார்க்குறோம், புருஷனை பார்க்குறோம், நம்ம நாள் ஓடிடுது அப்படின்னு நல்லவங்களும் இருப்பாங்க. அதனால விழுந்து விழுந்து கும்பிட்றவங்களாம் நல்லவங்களும் இல்லை, கடவுளை நினைக்காம கும்பிடாமல் இருக்கிறவங்களாம் இங்கே கெட்டவங்களும் இல்லை. நான் அறிஞ்ச உண்மை. மிக்க நன்றி.